ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் 25ஆம் தேதியாக இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலை 2 முறை அப்டேட் ஆச்சுங்க. கடைசியாக நேற்று மாலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமிற்கு 140 ரூபாய் குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 11,400 ரூபாயாகவும், ஒரு சவரன் 91,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 12,436 ரூபாயாகவும், ஒரு சவரன் 99,488 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோடைய விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. நேற்று இரவு நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை இன்று மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தற்பொழுதும் ஸ்டேட்டஸ் அப்படிதாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் அதிகரித்து காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 5 பைசா நம்மளுக்கு வீக்காக இருக்குங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்று தங்கத்தோட விலை மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தற்பொழுது 11,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு 80 ரூபாயிலிருந்து ஒரு 140 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. நேற்றுக்கு விலை குறைஞ்சது இல்லைங்களா மழை, அந்த விலை அப்படியே ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வெள்ளியோடைய விலை. வெள்ளியோடைய விலையும் பார்த்தீங்கன்னா 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. சர்வதேச அளவில் வெள்ளியோடைய விலையும் பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனாலுமே நம்மளுக்கு அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதன் காரணமாக விலை வெளியை பொறுத்த வரைக்கும் எப்படி நிர்ணயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இதே ரேட் அப்டேட் பண்ணாங்கன்னா 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் வெள்ளியோட விலை அதிகரிக்கும். இல்லை உங்களுக்கு மார்க்கெட்டில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா, சர்வதேச லெவலுக்கும் நமக்கு இங்கே வெள்ளியோடைய மதிப்புக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வெள்ளியும் தங்கமும் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு 9:45 10 மணிக்குள்ள உங்களுக்கு நான் போஸ்ட் டேப்பில் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது தங்கத்தை அந்த வெல்வெட் பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால சம்டைம்ஸ் அதனுடைய கலர் அதில் எப்படி ஜுவல்ஸில் ஒட்டிக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது தேவைப்படுறவங்க இதை இந்த குறிப்பை இன்னும் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வீடியோவும் உங்களுக்கு அந்த ரேட் வீடியோவை பார்த்துட்டு அதோட ஸ்கிப் பண்ணிக்கிங்க வியூவர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி அதாவது நீங்கள் ஜுவல்ஸு கழுத்தில் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஈரமாக இருந்துக்கிறப்போ நீங்கள் எடுத்து ஜுவல்ஸ் பாக்ஸில் அந்த வெல்வெட் பாக்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெல்வெட்டில் இப்போ ரெட் கலர் இருக்கும், மேக்ஸிமம் ரெட் கலர், ப்ரௌன் கலர், மெரூன் கலரில் தான் உங்களுக்கு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு அப்படியே ஒட்டிக்க செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜுவல்ஸ் கழட்டினதுக்கப்புறம் அது ஈரமாக இருந்ததுன்னா அது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல சாஃப்ட் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதில் வைங்க. அப்படி இல்லையா ஒரு நல்ல பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி நல்லா எடுத்துகிட்டு அது கீழே ஒரு கிளாத், நல்ல சாஃப்ட் கிளாத் போட்டு, அதாவது காட்டன் கிளாத்து இல்லை நல்ல ஒரு பனியன் கிளாத் அது மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஜுவல்ஸ் கழட்டி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. எப்போவுமே வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போட்டு ரெகுலராக போடாமல் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு போடுற ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. முக்கியமாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக வெள்ளியும் அப்படித்தாங்க. நீங்கள் வெள்ளி அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் கவரில் ஒரு ரோல் பண்ணி கொடுப்பாங்க. அதை அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளி கருத்துருங்க. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் காற்று படாமல் இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏர் போகாத மாதிரி இந்த ஜிப்லாக் மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா டைட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெள்ளி கருக்காமல் இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.